ஹாய் soulmates, வெல்கம் டு டிவைன் 369 டேரா ட்ரீடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்களுடைய ஃபேவரட் டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் ரைக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்க்கேஞ்சல் மைக்கேலுடைய மெசேஜை பார்க்க போகிறோம். அண்ட் நான் இங்கே 3 ஃபைல் வச்சுருக்கேன். க்ரீன் பென், எல்லோ பென் அண்ட் ரெட் பென். இந்த 3 ஃபைலில் உங்களுக்கு எது சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி உங்களுக்கான ரீடிங்ஸை ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் உங்களுக்கு என்ன மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸ், என்ன மாதிரியான கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் என்ன சொல்ல வராருன்னு எனக்கே தெரியல. எனக்கே கொஞ்சம் ரொம்ப ஓவர் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஏன்னா நானே இன்னும் பார்க்கல. கார்ட்ஸ் நல்லா ஷஃபிள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். செம்மையாக இருந்தாங்க. சூப்பர். ஓகே, உங்கள் உறவுகள்கிட்ட இதுலேருந்து ஏதோ நீங்கள் ஒரு விதமான இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் அதுக்கு ரொம்ப நாளாக போராடிட்டுருக்கீங்க. அதுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறது மாதிரி இருக்குது. அதுக்கு அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய விதத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டும் இருக்காங்க. பட் நீங்கள் தான் அதை வந்து அப்சர்வ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் சொல்கிறாரு. உங்களுக்கான கிளாரிட்டியே இல்லை, உங்களுக்கான தெளிவே இல்லாத மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஏன்னா வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருங்க. உங்களை நீங்கள் மேம்படுத்துங்க, உங்களை நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக மாற்றுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கான உங்களுக்கான தீர்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஓப்பனாக இருந்தால் மட்டும்தான் வர்றது இந்த மாதிரியான ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை நோக்கி வந்துட்டுருக்குதுங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் சொல்கிறார்.